வைகுண்டா நித்தம் முன்னை நான் மறவேன் வைகுண்டா. ஆதி மூல பரம்பொருளாம் ஆதி நாராயண வைகுண்டருடைய புகழ் பாடி திரிகின்ற அடியவனை இவ்விடத்திலே அழைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே பெருமாளுடைய அற்புதமான பிள்ளைகளே உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஆண்டவன் உங்களோடு இருந்து எல்லா சிறப்புகளையும் தருவார் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த நிகழ்வினை அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்களும் ஆண்டாண்டு தூரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்கே இந்த நாடியை கவிக்கிறது முட்டு கட்டுறது இதெல்லாம் இருக்கப்படாது. ஜம்மனை போட்டு ஜம்மனு உட்காரணும். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். பொதுவாகவே இந்து மதம்னாலே ஒரு எழுச்சியான உயர்வோடு இருக்கணும். இந்து மதத்தில் பிறந்தவன் என்றைக்குமே எழுச்சியாக தான் இருக்கணும். சோர்வாக இருக்கவே கூடாது, உறக்க வரப்படாது. அதில் இந்த நேரத்தில் உறங்கவே கூடாது. எப்படியோ வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய புகழை கேட்குறோம். நாம நல்லா இருப்போம் தானே? சொல்லுமா, நல்லா இருப்போம் தானா? ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, நல்லா இருப்போமா இல்லையா? நல்லா இருக்க தானே கொடை கொடுக்குறோம். கேட்ட வரத்தை தரணும், சாமி தரணும், தந்த எடுத்து பொருளை தரணும், அற்புதத்தை தரணும். அந்த ஆண்டவருடைய ஹலோ ஹலோ அந்த அற்புதத்தை எல்லாம் உணரணும். உணர்ந்தவங்களுக்கு தான் எல்லா பலனும் கிடைக்கும். ஹலோ ஹலோ அண்ணனுக்கு தம்பி பகை, தம்பிக்கு அண்ணன் பகை, நம்ம ரெண்டு பேருக்கும் யார் பகை யாரு கண்டா? மக்களே அப்படிதானே? சிறப்பு தானே? சாமியை கும்பிட்டா எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருப்போமா இல்லையா? இப்ப நல்லா இருக்கு. என்கிட்ட வந்தா நல்லா இருக்கு ஐயா. இது என்னவோ தெரியல, உண்மை ராசி நம்ம ராசி. அது இப்ப ரெண்டு மைக்கு எனக்கே தாருமே. ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். ரெண்டு மைக்கு நம்பி பிடித்திடும் சிவ சிவ அரகர கோலநடு மலையனோ ஒடங்கட்டி ஆடுகிறான் மக்கா கூத்தாடி சித்தனோகா சித்துவித்தை அறிவா. வெட்டார்வத்து சொந்தங்களே, உங்களை ஆண்டுதோறும் சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை ஐயா எனக்கு அளித்திருக்கிறார். கலகலப்பா போவோம், பாட்டோட போவோம். எதா இருந்தானே ஐயா உண்டியா ஒன்ன குறைச்சியா? அதான் நீயும் மறந்துடாத. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டியா. ஐயா உண்டியா. நல்லா கை தட்டணும், கலகலப்பா இருக்கணும். எல்லாரும் எல்லாரும் டெப்தா இல்ல. வடக்கு வாசலில காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். வடக்கு வாசலில காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார், கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார். கேடுகளி மாற்றிடவே பவனி வருவார், இந்த கேடுகளி மாற்றிடவே பவனி வருவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார். வடக்கு வாசலில காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். வடக்கு வாசலில காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். ஆளும் பதிகள் கண்டவர் ஐயா, அகிலம் ஆளும் வைகுண்டரு. ஆளும் கோட்டை வாசலிலே ஐயா, அழகு கோபுரம் தந்தவர். ஆளும் பதிகள் கண்டவர் ஐயா, அகிலம் ஆளும் வைகுண்டரு. ஆளும் கோட்டை வாசலிலே ஐயா, அழகு கோபுரம் தந்தவர். நாமம் சொல்லி பாடுங்கம்மா, நல்ல பலனும் சேரும் அம்மா. நம்பி நோக்கு துணை புரியும்
ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில கேட்காது கேட்காது வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் சாதி பேதம் அளித்தவர் ஐயா சாமி கோப்பில் அமர்ந்தவர் ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா ஆதி மூல வைகுண்டர் சாதி பேதம் அளித்தவர் ஐயா சாமி கோப்பில் அமர்ந்தவர் ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா ஆதி மூல வைகுண்டர் தருமப்பதிக்கு வாருங்கம்மா கரும வினையும் தீருமம்மா கருமபதிக்கு வாருங்கம்மா கருமவினையோ தீருமம்மா பாவம் போக்கும் வைகுண்டரின் பாதம் வந்து கூடுங்கம்மா பாவம் போக்கும் வைகுண்டரின் பாதம் வந்து கூடுங்கம்மா ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார் கேடுகளி மாற்றிடவே பவனி வருவார் இந்த கேடுகளி மாற்றிடவே பவனி வருவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார் அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார் வடக்கு வாசலில காட்சி தருவார் ஆதிமூல நாராயணுடைய புகழ்வாடி திரிகிறேனே காரணம் என்ன ஐயா என்ற பரம்பொருள் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன ஆம் இந்து தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் இந்த உலகத்திலே கிடையாது இந்து மதத்தை விட உயர்ந்த மதம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பொய்யான விஷயம் தான் ஆக அந்த மதத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற நிலை என்று உயர்வாய் கொண்டிருக்கிறது உண்டா இல்லையா நாராயணன் வைகுண்டமாக வரவில்லை என்று சொல்லியிருந்தால் குமரி மாவட்டத்திலிருந்து வடக்க போக போக இந்து மதமே அழிந்து போயிருக்கும் ஐயாவுடைய வருகை இந்து மதத்தின் எழுச்சி அவனை நம்பி பிடித்திடுங்கோ ஓலநெடு மலையரோ ஓலங்கட்டி ஆடுகிறார் ஏ புத்தாடி சித்தருனா சித்துவித்தை யார் அறிவார் நான் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணுமக்கு மக்கா இரவு பகல் வேலை செய்தாலும் இதன் வேலை முடியாதப்பா நான் அதிபரம் ஜோதியுனாத சொருபமானே இது சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இக்கலியில் மக்கா கொந்தங்குழு என்றறிஞ
போய் கிடந்தது சான்றோர் குலம். இந்த சான்றோர் குலம் துவண்டு போய் கிடந்தது. பொது பாதையில போக விட மாட்டான், பொது குளத்துல குளிக்க விட மாட்டான், பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டான், பெண்களை தோல்சியை போட விட மாட்டான், ஆண்கள் முட்டுகளை வேட்டி கட்டப்படாது, தாலி போடக்கூடாது. இப்படிப்பட்ட கொடுமையான இன்னல்கள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே இருந்து கொண்டிருந்தது. மக்களே, அதான் அந்த டிலேவை கொஞ்சம் குறப்பா. ஆமா, அப்படிப்பட்ட நிலை இருந்த சமயத்திலே இந்த மக்கள் எல்லாம் மனது மாறி மதம் மாறி போய் கொண்டிருந்த நிலை இருந்தது. நிச்சயமாக ஐயா வருகை இந்து மதத்தினுடைய ஒற்றுமை உயர்வுக்காக வந்தது. நாமெல்லாம் யாரு சொல்லுங்க? நாமெல்லாம் யாரு? மனிதன். எனக்கு என்ன கண்ணு தெரியாமலா இருக்கோம்லே? மனுஷன் தான். நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்ல? நாமெல்லாம் யாரு? சான்றோர்கள். ஐயா ட்ரைனிங் கரெக்டா இருக்கியா? ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம பிள்ளைங்க படிச்சது கரெக்டா பிடிச்சி வச்சிருக்குது. என்ன ஞாபகத்துல கரெக்டா இருக்குது. சான்றோர்கள். அப்ப நம்ம சிறப்பா இருக்கணும் இல்லையா? ஆமா. சான்றோர் என்பவன் நல்லவன், அப்படித்தானே? யாருக்கும் கேடு செய்ய மாட்டான், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான், பொய் பேச மாட்டான், அப்படி இருக்கா? பொறாமப்பட மாட்டான், கோபம் வராது. ஐயா தான் சொல்லிட்டாரே, ஆசை எது உங்களுக்கு கோபம் அது உங்களுக்கு கொலைகளவு அதிகமப்பா நீ பொய்யரோடு அன்பு பொருந்தாதே, பொய்யரோடு அன்பு மேவியிரு. என்னைக்குமே பொய் பேசப்படாது. நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கும் வராது, புவி மீதில் வாழ்ந்திருப்பார். ஐயா எழுதி வைத்த வார்த்தை. நமக்கு கேடே வரப்படாது, நோயே வராதான். நல்ல நினைவோட இருந்தா நமக்கு கஷ்டமே வராதான், நோயே வராதான், நொம்பலம் வராதான், சஞ்சலம் வராதான். அப்ப நல்லவங்கெல்லாம் கையை தூக்குங்க பாப்போம். ஏம்மா மும்புட்டு நல்லவங்களா? ஆமையா, நேக்கு தெரியாமலே போயிடுத்தே. ஏ தங்கச்சி, உலகத்திலேயே நான் கை தூக்க சொன்ன இத்தனை கை எலும்பு இடம் ரெட்டார்குளம் மட்டும்தான். வேற நான் எந்த இடத்துல பார்த்தும் வரவே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் குழந்தைங்க இல்லையா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று. அப்பதானே நீங்க எல்லாம் குத்தத்தை மறந்துடுவே இல்லையா? அப்ப அந்த பையன் கழுதி கரைஞ்சாலும் மறந்துடுவே இல்லையா? அது மறப்பமாக்கு. வஞ்சம் வச்சு வெட்டி விட மாட்டான். அப்ப எப்படி நல்ல நினைவு வரும்? இப்போ உங்க அப்பா நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காராம். எடுத்து ஒரு பழத்தை எடுத்து வெளியில சாப்பிட்டு போது பக்கத்து வீட்டு பரமேஸ்வரி இருக்க மகா கிட்ட வந்து இருக்கா. அப்போ உங்க அம்மா என்ன செய்யும்? இன்னொரு மாம்பழம் எடுத்து கொடுக்குமாக்க. அங்கே வெளியில வச்சு நக்கிட்டு இருக்க, உள்ள பைத்து நின்னாமட்டி உண்டா இல்லையா? உண்மை சொல்லுங்க ஐயா. ஐயா உண்மை சொல்லுங்க. உண்மை தானே? ஒரு இடிச்சு வெளியில வச்சு நக்கிட்டு இருக்க, உள்ள பையன். என் ஃப்ரெண்டு வந்துருக்கா. எம்மா ஃப்ரெண்டு வந்துருக்கான். அப்போ குறி பிடிக்கும், வயிறு வலிக்கும். நீ போம்மா போ, உங்கள் வீட்டுக்கு போ. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இல்லை, யாரோ கூப்பிட, உங்கள் அம்மா கூப்பிடவா. எங்கள் அம்மா வெளியூர் இருக்குது, அதுவும் கரியாக தான் இருக்கும். சரி வந்துட்டு கூட ஒரு மாம்பழம் எடுத்து கொடுப்போன்னு யாருக்காவது ஞாபகம் வருமாக்கு? வராது. உண்மை சொல்லுங்க, வருமா? வருமா? வீட்டு அட்ரஸ் வாங்க, நாளைக்கு நம்ம போவோம். இருக்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வருவோம். கொடுப்பாங்களா ஐயா? யாரு கொடுக்குறா? என்னமாக்கா நீங்க கொடுப்பீங்களா? என் நல்ல பிள்ளை. அப்ப ரெட்டாரகுளத்தில் இருக்க பிள்ளைய நல்ல பிள்ளையே. அதான் ஐயா, அதான் கேட்டேன். கொடுங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பதான் நல்ல நினைவோர்க்கு நாளை மாறாது பூமி மீதில் வாழ்ந்திருப்பார். நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு மாறாது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். சாட்டா சின்னதா போடு பார்ப்பாங்க.
அந்த அற்புதமான இறைவனுடைய நாமத்தை கேட்க வந்திருக்கிறவங்க நல்லவங்க. கையை தூக்கலன்னு நீங்க கெட்டவங்கன்னு நினைச்சிடாங்க. உங்க மனசுக்குள்ள தெரியுது. ஆமா, நம்ம எங்க ஏதாவது போய் சொல்லிருப்போம், ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். அந்த ஆளு கேட்கிறாரு எதுக்கு கையை தூக்கணும். உண்மையை ஒத்துக்கிற பக்குவம் வந்தாலே நீங்க நல்லவங்க தான், அதுல மாற்றமே கிடையாது. என் சபையிலே இருக்கிற என் மாமண்டத்தில் இருக்கிற அற்புதமான சான்றோர்களே, தெய்வங்களே, நீங்கள் நல்லவர்கள் தான். ஐயா சொன்னார், நல்ல நின்னை போர்க்கு மாறாது அங்க யாரும் படுத்து உறங்கப்படாது. அவங்கள தட்டி எழுப்பி விட்டுருங்க. இந்த இடத்துல தூங்கவே கூடாது. தூங்குனா அவ்வளவுதான். இது நல்ல நிகழ்வு, ஆண்டவனுடைய நிகழ்வு. அவன் திரு நாமத்தை பாடுகிற பொழுது யாருக்கும் உறக்கம் வரவே கூடாது. உறக்கம் வந்தாலும் அப்படியே பிடிங்கி கண்ண அந்த டிரைவர் மாதிரி பிடுங்குவான அப்படியே பிடிக்காம முடிச்சு இருந்துக்காங்க. ஆமா, நான் உங்களை உறங்கவே விட மாட்டேன். முடிச்சு பாரு தாயி, அப்புறம் தூக்கம் வராது. ஏன் நம்பி பிடித்திடுங்க. எழுந்திரு, எழுந்திரு, உறங்காத. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கட்டா. சிலர் அல்லும் பகலும் பெரு கல்லாயிருந்து விட்டு அதிசம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். இழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உழைச்சுக்கிடுவான். இதுல உறங்கப்படாதாயி, கொடுக்கற தெய்வம் பூரையை பிச்சுக்கிட்டு தருமா. நீங்க எல்லாம் காங்கிரீட் வீடு போட்டிருக்கீங்க, எங்க உடைச்சிட்டு தர முடியும்? அதானே. அப்ப கொடுக்கிற நேரம் இதுதான். என்ன கூரையே இல்ல, எல்லாம் உட்காந்துக்கோ, எப்ப வேணாலும் மடியில உழலாம். அத நம்பி பிடித்திடுங்கோ. சிவ சிவ அரகரா. நம்பி பிடித்தவருக்கு நல்லை தருகிற நாராயணன்.
ஐயா உண்டு ஐயா உண்டு விட்டுக்கிட்டாதீங்க எல்லாம் கை தட்டுங்க. எங்க ஊரு நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், வந்தியா பாடிட்டு போ அப்படின்னு என்ன முறைச்சி பார்த்த மாதிரி இருக்கு. நீ முறைச்சா என்ன, யாசினா என்ன, பேசினா என்ன, நமக்கு சூடு சொரணம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தேவை அப்பம் புகழ எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, உண்டா இல்லையா? அதை நான் விடவே மாட்டேன். நீ நம்பி பிடித்திடுங்கோ உலகட்டி ஆடுகிறா கூத்தாடி சித்தருவா உலகில் வந்தேன் கண்ணு மக்கா இரவு பகல் வேலை செய்தாலும் இதன் வேலை முடியாதப்பா. ராத்திரி பகலா வேலை செஞ்சாலும் என்னுடைய வேலை முடியாது என்று பகவான் சொல்லியிருக்கிறாரே. அப்ப நம்புற மக்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவங்கிட்ட வர்றோம், கஷ்டம் தீர கவலை தீர பணத்தை செலவழிச்சு கூட நடத்துறோம், நம்ம குறையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம். இனி எல்லாம் முடிகிற நேரத்தில் சிவச்சந்திரனை கொண்டு வந்திருக்கோம்னா அந்த குறைய நினைச்சிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கா, சந்தோஷமா இருக்கு. இப்பொழுது சிரிக்கிற சிரிப்பு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நிலைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டிலே செல்வ செழிப்பு வளர வேண்டும். நோய் பிணிகள் அற்று நீ நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த வாழ்வை யார் தர வேண்டும்? ஐயா தர வேண்டும். அதற்கு தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தியாயிருந்து என்னை கொண்டோருக்கு ஒரு புத்தி உலோகம் வாழ வைப்பேன். மாநிலம் சரியில்லை எனக்கு. ஒரு புத்தியாயிருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு புது புத்தி ஈந்து பூலோகம் வாழ வைப்பேன். நல்ல புத்தியை தந்து இந்த உலகத்துல வாழ வைப்பாரா. இந்த நாமத்தை கேட்காம உறக்கம் வரலாமா? நீ உறங்குறதுக்கான அங்கிருந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டு என்ன ஒப்பந்தம் பண்ணி பாட வச்சிருக்க. ஏன் கொஞ்ச நேரம் கை தட்டுறதுக்காதா? இல்லே, சிவச்சந்திரன் பாடுற இடத்துல எல்லா நலமும் கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் ஐயா உண்டு ஐயா. ஆனா என்ன நமக்கு கிடைச்ச நேரம் இந்து மதத்தில் என்ன கொட்டடிச்சோமா, ஆமாம் வெட்டணமா முட்டிச்சோமா டாட்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். இனி அடுத்த வருஷம்தான் கோயிலுக்கு, அப்படி தானே? போன வருஷம் கொடைக்கு வந்துட்டு இந்த வருஷம் கொடைக்கு வந்தவங்கெல்லாம் கை தூக்க பார்ப்போம். ஏன் உண்மையாக தான் சொல்கிறேன், சும்மா தூக்குங்க பார்ப்போம், அதில் தப்பு இல்லை. போன வருஷம் கொடைக்கு வந்து இந்த வருஷம் கொடைக்கு வந்திருக்கவங்க கை தூக்க பார்க்கலாம். ஒரு கையை காணல. ஏய், அந்த பிள்ளை மட்டும்தான் உண்மையாக கை தூக்கியிருக்கு. அதான் ஐயா, மீதி எல்லாருமே தூக்காதுன்னு ஒரு பொய் சொல்லக்கூடாது. வா, நல்ல உண்மை. கொஞ்சம் முந்தியாதுன்னு சொன்னேன், நாங்கள் பொய்யே பேச மாட்டோம். நீங்கள் அப்போ தினமும் இந்த கோயிலுக்கு வரவங்க கை தூங்க பார்ப்போம். ஒரு 4 கை இருக்கு. சரி, மாதந்தோறும் வரவங்க கை தூங்க பார்க்கலாம். 2 கை தானே இருக்கு. அப்போ போகிற கொடைக்கு வந்து இந்த கொடைக்கு வந்தவங்க கை தூங்க பார்ப்போம். நினப்பு இங்கே தான் இருக்கு. என்ன பொழப்பு வெளியூரில் இருக்கே இல்லையா? அப்போ அது போய் பார்த்தா ஆகணும், வேற வழி இல்லை. சும்மா சாமியை கும்பிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு ஆறு தருவா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு வருஷத்துலையும் இல்லாத கூட இந்த 3 மணி நேரத்தில் உனக்கு அந்த பலன் கிடைக்கும், அதிலே மாற்றம் கிடையாது. என்ன ஐயா சொன்னார்? மாலடியும் இக்கதையும் விருப்பத்தோடிகளாகி மலம் போனை நாடி தான் கேட்கலாமாயில் என்னானை பார்வதியால் ஈஸ்வரன் நானை நானை மதலை உடனே கிடைக்குமடா. இல்லை இல்லைன்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த அற்புதமான நிகழ்வை நீ மனம் விட்டு கேட்டா ஆண்டவன் உனக்கு அள்ளி தருவான். இப்போ ஏழுமலைக்கு போறோம், தெரியுமா? ஏழுமலை சினிமா இல்ல, திருப்பதி ஏழுமலை. உடனே பாட்டு பாட, திருப்பதி எழுமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா. திருப்பதி எழுமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா. அதை ஏறி வாரா நீ அதே இரு. இந்த மைக் எடுத்து ஒரு கோரஸ் போடுவோம், வாங்குவோம், ஒன்றும் செய்யப்படாது. ஆள பாருங்க, எனக்கு வாச்சதெல்லாம் நல்ல வண்ண பெட்டியா வந்து வாச்சிருக்கு. என்ன செய்யறது? எத்தனை நாள் போனாலும் நிலைமை இதுதான். ஆமா, என்ன செய்ய? நீங்களாவது கோரஸ் பாடலாம் இல்லையா? மலையேறி வாரோம் பாத்தியா, பிள்ளைங்க எவ்வளோ அழகா கோரஸ் போடுது. உங்களெல்லாம் கீழே இறக்கிட்டு அவங்கள மேலே வச்சு பாடலாம் போல தெரியுது. நிலைமையை பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த ஏழுமலையை நான் பாடலை, நம்ம போகிறோம் திருப்பதி தான். திருப்பதியில் முதப்படியில் கால் வைப்பான். கால் வச்சோன்னே மனத்தை ஆண்டவன்கிட்ட விட்டுட்டு சத்தம் போடுவான். அவன் சத்தம் போடுறோன்னா மேலே போகிறான் கீழே போகிறான் எல்லாரும் சத்தம் போடுவான். எப்படி போடுவான்னு சொல்லு? கோவிந்தா கோவிந்தா
கையை தூக்கி சொல்லு கோவிந்தா. நல்லா சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா. அடுத்த எலெக்ஷனுக்கு நிற்கலான்னு நினைச்சேன். நல்லா இருக்கு ஐயா. சரி அதை விடுவோம். மருவத்தூருக்கு போறாங்க செவ்வாடை கட்டிக்கிட்டு. அவங்க ஒரு மானம் சொல்லுவாங்க, ஓம் சக்தி ஓம் சக்தி. நல்ல மக்கள். உண்மையிலே ரெட்டர் கூட ஜெயிக்குமியா. யார் சொன்னது கஷ்டப்படுங்க? கவலையப்படாதீங்க. இந்த நாமம் அம்மா செவியில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல சபரிமலைக்கு போறாங்க. அவங்க வருന്നത് சாமியே வில்லாளி வீரனே. நல்லா தான் இருக்குது. என்னடா சிவச்சந்திரன் எப்படி போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பக்குவத்துக்கு கொண்டு வரக்கு நான் எங்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு பார்த்தியாளா? வந்தனா பாடுனா போய்கிட்டே இருக்கலாம். இப்போ எங்க சுற்றி எங்க போது வருதுங்களா? அது மாதிரி காவடியை கட்டிட்டு போவோம். கந்தவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, சொல்லுங்க மக்கா சத்தமா, பழனிமலை முருகனுக்கு. இந்த நாமமெல்லாம் பிற மதத்தவனின் காதுகளிலே ஒலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய மத ஒற்றுமை உலகத்துக்கு தெரிய வரும். இப்ப இவ்வளவு நாமம் சொன்னமே, அதனாலதான் நான் இப்ப மேடையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத மாற்றத்தை தடுத்து நிறுத்ததுக்குன்னு ஒரு நாமம் உருவாயிச்சு. அந்த நாமம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கொண்டு இருக்குது. எங்க எல்லா சகோதர சகோதரி ஒத்த கையை தூக்கி சொல்லுங்க, ஐயா உண்டு, ஐயா உண்டு, சத்தமா ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டியா. நல்ல கை தட்டணும், ரெண்டு கையை மேல வரணும், முட்டு கட்டக்கூடாது. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. கை கீழே வரப்படாது, தட்டுங்க. இதுல தான் நம்ம ஒற்றுமை தெரியணும். இங்க எடுக்கிற வீடியோ உங்க ஊரோட நிற்காது. அது யூடியூப் மூலமா வெளிநாடெல்லாம் பார்க்க போறாங்க. அப்போ ரெட்டார் குலத்து சகோதர சகோதரி இந்து மதத்தில் எவ்வளவு ஒற்றுமையா இருக்குங்கிறத காட்டணும். அவனை சுற்றி சுற்றி படம் எடுக்கிற ஒரு ஹீரோவை தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹீரோவை கூட்டிட்டு வரல. ஆமாம், அவன் பெரிய டிவி நடிகர். ஆமாம், ஜெயா டிவி நிருபர். எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக உள்ளவர் தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் உட்காருங்க, ஏனே நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அதனால் ஒரு கை கூட சோகமாக இருக்கப்படாது. உங்கள் கை ஓங்கி அடிக்கணும். படுத்திருக்காலெல்லாம் படப்படன்னு எந்திரிக்கணும். இருக்கிற சாமி எல்லாம் வரணும். ஆனால் அதுக்குன்னு ஆடிடப்படாது. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. வேகமா வேகமா ஐயே, வேகமா. வெட்கப்படப்படாது சாமிக்கு. என்னாச்சு நீங்க? நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. மரங்கை மாற்றிடமே ஓடிவா ஐயா, மரங்கள் ஓக்கிடமே ஆடிவா ஐயா. பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா. மண்ணால நிற்கும் ஓடிவா ஐயா, மண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா மாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. கையை தட்டுங்க, தலைக்கு மேல வரட்டும். வேகமா கை தலைக்கு மேல வரட்டும். கூட ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க. முதல்ல வரும் வேண்டுகிறோம் மனதை பதினாதா, மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா. இல்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரும், கருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே காரும். தேவாதி தேவனுக்கு மூத்தவரே ஐயா, நவார பாடுகிறோம் நாரணரே வாரும். நாட்டுக்கு பெரிய வரும் நாரணரே ஐயா, பாட்டுக்கு தான் இறங்கி பதி நோக்கி வாரும். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா
வரோம் வேண்டுமோரை வாழ்வழிக்க மாறும் வினை செய்திடவே பெரியவரே வாரும் புலி வரும் ஏறி தூயவரே வாரும் தடையுடனே ஓடி மாறும் ஐயா பிச்சை துளசியோடு ஆடி மாறும் ஐயா கரகங்களை ஒட்ட வரும் ஐயா அதி பிடித்திடுவோம் ஆடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நம்ம ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா மலை பொழிய வைக்க மாயவரே மாறும் மக்கள் பஞ்சம் தீர்த்திடவே மனதிறங்கி காரும் நாடு மனை வீடு காக்க மாதவனே மாறும் நாடு விட்டு நாடு போன நல்லவரே காரும் கொலைவெறிகள் கூடி போச்சுதையா அத்தனையும் மறுத்தறிய ஆண்டவனே மாறும் அறிவளம் சொன்னவரே மாறும் அறிவளம் மல்லாதவனே காரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நம்ம ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா தட்டுங்க மக்கா விட்டுறாத கையை தட்டு உற்சாகமா சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி பசுபண போதையிலே கண்மயங்குதையா வாசுகளின் மீசைகளை கல்வறுக்க மாறும் எதிர குறுகள் பெருகி போச்சுதையா வேத சாந்தோரை காத்திடவே மாறும் சேர்த்து கும்பிடுறோம் தன்மை உள்ள நாடா சேர்த்து வாழ வைக்க ஓடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா